நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் உயிரே. நம்மின்னட்டா ಈ ಕಾಟು ಮಶೋಕ ಕುಟ್ಟಿ ಪೋನಿ ಟೈಲು ಕ್ಯೂಟ ಕೈயில் மாட்டுக்கிட்ட நிலவோட மார்னிங் வாக்கா கியா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்த உலகம் நீதானே, எந்த இதயம் நீதானே. ஐயோ தலை வலிக்குது, பாட்டு கொஞ்சம் நிறுத்துறியா? எந்த வீணா போன பாட்டா இருந்தாலும் சரி, முதல்ல அதை ஆஃப் பண்ண. தலை வலிக்குது எனக்கு. ரியா, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தளபதி பாட்டான். இங்க இருக்கிற தலைவலியில தளபதி ஒண்ணுதான் கேடு. உங்க அம்மா தளபதியவே வேண்டான்னு சொன்னாலும் அதிசயம் இல்ல. சரி, பாட்டு வேண்டாம், நம்ம வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். மரம் ஓடலடா, நம்ம கார் தான் ஓடுது. ஆமா, ரியா குட்டி சொன்னா சரியா தான் இருக்கும், மரம் தான் ஓடுது. அந்த பால் வேணும்டா, அந்த பால் நல்லா இல்ல, நம்ம வேற பால் வாங்கலாம். பெரிய பால் வாங்கலாம். எல்லோ கலரு, பிங்க் கலரு, கிரீன் கலரு, எல்லா கலர் பாலும் வாங்கலாம். அப்பாக்கும் பாப்பா தான் செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி எல்லாம். ஒரு பேச்சுக்காவது அம்மாவும் பாப்பாவும் ரெண்டு பேரும் செல்லணும்னு சொல்லலாம்ல. சொல்றதான்னு பாரு. எப்ப பார்த்தாலும் அப்பாவுக்கு பொண்ணுதான், பொண்ணுக்கு அப்பா தான். நம்ம எதுக்கு இருக்கோனே தெரியல. சரி, கோவம் இருந்தாலும் இவர்கிட்ட இப்படி பேசாமையே எல்லாம் இருக்க வேண்டாம். போன போகுது கொஞ்சம் கொஞ்சம் கோவமா வச்சும் பேசலாம்னு நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறம் கோவமா கூட பேசக்கூடாது. இனிமே இவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஓட்டமோ சிக்கு புக்கா ஏரியா? இது என்ன ட்ரெயினா? இது காரு. அப்படினா ட்ரெயின் வண்டி தான் சிக்கு புக்கு கட்டுமா? அப்ப கார் எப்படி கட்டும்? கார் எப்படி கத்துமா? கார் எப்படி கத்தும்னு கேட்டா பாப்பாக்கு தெரியும். கார் எப்படி தெரியுமா கட்டும்? ட்ரூன்னு கட்டும். ஆமா ஆமா. ஏ சூப்பர் டாமோ, சூப்பரா கார் ஓட்டுறியே. இல்ல இல்ல, அப்பா பிடிக்கல, நீ ஓட்டு. இரியா, நீ ஒன்னும் ஓட்ட வேண்டாம். இது என்ன பொம்மை காருன்னு நினைச்சியா நீ ஓட்டி விளையாடுறதுக்கு? ராத்திரி நேரம் வேற, விளையாடிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா வண்டி ஓட்ட சொல்லுங்க அப்பாவை. அம்மோ, உன் அம்மா கிடக்குறா. உன் அம்மா திட்டினால நீ எல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதான் அப்பா இருக்கன்ல, நீ ஓட்டடி தங்கம். முன்னாடியே ரெண்டு பேரும் ஓவரா தான் பண்ணுவாங்க. இதுல வேற என்ன வெறுப்பேத்தான் நினைச்சுக்கிட்டு அவ கூட சேர்ந்துட்டு இப்படி எல்லாம் பண்றாரு. ராத்திரி நேரத்துல எங்கேயாவது கொண்டு போய் வண்டியை இடிக்கட்டும், அப்புறம் இருக்கு இவங்களுக்கு. ரியா, ஒழுங்கா பிடிக்க சொல்லுங்க அப்பாவை. ஏ எதுக்கடி பயப்படுற? அப்படிதான் விட்டுருவனா? எனக்கு என்ன அவ்வளவு தெரியாதா? பிடிச்சிருக்கேன். பிடிச்சா சரி. ரியா, விளையாண்டது போதும், தூக்கம் வரல உனக்கு. இங்க வா, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். நீ தூங்கு, தூங்காம போ, என்னமோ பண்ணு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஐஷு, தூக்கம் வருதாடி? தூக்கம் வந்தா என் தோல்ல சாஞ்சு தூங்கிக்கோ. ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றியா? எனக்கு இப்படியே உட்காந்து தூங்க தெரியும். ஓகே, கேரி ஆன். விட்டா ஓவரா தான் போறாரு.
சரியா, நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா உங்க அப்பாவை பிடிச்சு வண்டி ஓட்ட சொல்லு. ரியா குட்டி எங்க புடிச்சு ஓட்டணும்னு கொஞ்சம் கேளுடா. ஐசு இதுக்கு தான் சொன்னேன் என் தோல்ல சாஞ்சு தூங்குன்னு. ஒன்னும் தேவையில்ல. தேவையில்லன்னா ஓகே, இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா வண்டி ஓட்டுறது என் பொண்ணு. கடைசியில கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே போய் விழுந்தேன்னா அதுக்கு சங்கம் பொறுப்பு இல்ல. ஐயோ, கன்ஃபார்மா வேணும்னு தான் பண்றாரு, தூக்கம் வேற வருது. அதுக்கு தான் சொல்றேன், இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு 2 மணி நேரம் இருக்கு. தூக்கம் வந்தா ஒழுங்கா தோல்ல சாஞ்சு தூங்கிக்க, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அப்புறம் உனக்கு என் மேல கோவம் இருக்கு, நீ என் கூட பேச மாட்டேன், எல்லாமே ஓகே தான். இப்ப நீ தோல்ல சாஞ்சு தூங்குறதுனால உன் கோவம் போயிடுச்சுன்னு நான் நினைக்க மாட்டேன், உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். ஓகேனா தோல்ல சாஞ்சு தூங்கு, இல்ல விருப்பம் இல்லைன்னா அப்புறம் உன் இஷ்டம். இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, இப்பவே தூக்கம் கண்ணை கட்டுது. இப்படியே உட்கார்ந்தும் தூங்க முடியாது. சரி. பகவான் பேசுவதில்லை, அடபக்தியும் குறைவதும் இல்லை, காதலி பேசவும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வீடியோ போட்டா நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வர்றதில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அது நிறைய சேனலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது யூடியூப் சைட்ல இருந்தே தான் நோட்டிபிகேஷன் சென்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால டெய்லியும் கரெக்டா 12:12க்கு வீடியோ வந்துரும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலன்னா சேனலுக்குள்ள வந்து பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ரீசன்னால வீடியோ போடலனாலும் அதை கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருப்போம். அதனால 12:12க்கு நோட்டிபிகேஷன் வரலன்னா கொஞ்சம் ப்ளீஸ் சேனலுக்குள்ள வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலுக்கு மட்டும் இல்ல, நிறைய சேனலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அதனால நீங்க பாத்துக்கிட்டு இருக்க எந்த சேனலா இருந்தாலும் அவங்க வீடியோ போடுற டைமுக்கு நோட்டிபிகேஷன் வரலன்னா அவங்க சேனலுக்குள்ள போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ போட்டதும் நீங்க உடனே வீடியோவை வந்து பார்த்தாதான் அடுத்தடுத்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் வரும். ஆனா போட்டதுமே வியூஸ் கம்மியா வந்துச்சுன்னா அதனால வியூஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்குது. அதனால எல்லா சேனலுக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் நோட்டிபிகேஷன் வரலனாலும் சேனலுக்குள்ள போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்த லாஸ்ட்ல சொன்னா எவ்வளவு பேர் கேட்பீங்கன்னு தெரியல, அதனாலதான் இடையிலேயே சொல்லிட்டோம். வீடியோ இன்னும் முடியல, நீங்க வீடியோவை பாருங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். பாய். மச்சி, ஐஷு மாசமா இருக்கான்னு நீங்க சொன்னப்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவளுக்காக மாங்காய் ஊறுகாலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா அவ மாசமா இருக்கான்னு அவ வாயால சொல்லவே இல்லையே. அதுதான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதுக்கு என்னடி மருமவளே, அவ வாயால சொன்னாதான் அவளை பாத்துக்கணும்னு இருக்கா? அவ சொல்லலனாலும் அவ மாசமா இருந்தா அவளை பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஐயோ, நம்ம கடமை தான் மச்சி. ஆனா என்ன இருந்தாலும் அவ மாசமா இருக்கான்னு நீங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஐஷுவோ இல்ல ஷமீரோ அவங்க வாயால மாசமா இருக்கிற விஷயத்த சொல்லலையே. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. அதுக்கு உனக்கு என்னத்துக்கு உடுத்துது? அதெல்லாம் ஒன்று கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே சொல்லுவாவோ. சரி, எங்க யார்கிட்டயுமே அவ மாசமா இருக்கிற விஷயத்த சொல்லல. ஆனா உங்ககிட்ட மட்டும் எப்படி சொன்னா? அது என்கிட்ட மட்டும் என்கிட்ட சொன்னா? எனக்கு அது நண்டு பைபிள தான் சொல்லிச்சு. யாரு, ரியாவா? ஆமா, அந்த நண்டு பைபிள தான் எனக்கு தம்பி பாப்பா வரேன்னு சொல்லிட்டு கிடந்துச்சு. ஐயோ அம்மாச்சி, ரியா குட்டி சொன்னதை கேட்டுட்டா ஐஷு மாசமா இருக்கான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமச்சி மருமவளே, அந்த நண்டு பைபிள் தான் சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு கூட ஐஸ் கண்ணே நல்லா வாந்தி எடுத்துட்டு கண்டுச்சு. நான் போய் கேட்டதுக்கு ஆமா வாந்தியா தான் வருது, மயக்கமா வருதுன்னு சொல்லிச்சு. ஐயோ அம்மாச்சி, அப்படி பார்த்தா நேத்து கூட தான் எனக்கு சாப்பிட்டது ஒத்துக்காம வாந்தி வந்துச்சு, மயக்கம் வந்துச்சு. அதுக்கு என்ன நான் என்ன மாசமா இருக்கேன்னு அர்த்தமா? ஏடி மருமவளே, நீயும் அவளும் ஒண்ணாட்டி? உனக்கு 2 பிள்ளை இருக்கு, ஆனா உனக்கு ஒத்த பிள்ளை தானே இருக்கு. ஏன் ஒத்த பிள்ளை இருந்தா வாந்தி வரக்கூடாது, மயக்கம் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஐயோ அம்மாச்சி, உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நானும் மாங்காய் ஊறுகாலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அவகிட்ட ஏதாவது மாசமா இருக்கியான்னு கேட்டு அவ இல்லன்னு மட்டும் சொல்லியிருந்தா நம்ம மானமே போயிருந்திருக்கும். ஏடி மருமவளே, அதெல்லாம் ஒண்ணு போவாது டி. ஐசுக்கு மாசமா தான் இருக்கு, நான் அடிச்சு சொல்றேன். அடிச்சு சொல்றீங்களா? சரி இருங்க, இப்ப ஐஷு வரட்டும். இது சம்பந்தமா நான் ஏதாவது ஜாடையா கேக்குறேன். அப்ப அவ சொல்றத வச்சு அவ மாசமா இருக்காளா இல்லையா நமக்கு தெரிஞ்சிரும்ல. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஐயோ, என்னமா இவ இப்படி சொல்லுதா? ஐசுக்கு மாசமா இருக்கான்னு தானே நம்ம இவ்வளவு நாள் இருக்கோம். இவ சொல்றத பார்த்தா ஒருவேளை அவ மாசமா இல்லையோ? அக்கா வாங்கக்கா. ஒன்னும் இல்லை ஐஷு, அது வீட்டுல நிறைய மாங்காய் இருந்துச்சா, அதான் சீதா மாசமா இருக்கல்ல, அவளுக்கு இந்த மாதிரி நேரத்துல இந்த மாங்காய்லாம் ரொம்ப பிடிக்குமேனு மாங்கால ஊறுகாய் பண்ணேன். அதான் சரி உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஹை, மாங்காய் ஊறுகாவா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும்க்கா. சேச்சி மருமவளே பாத்தியா, மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும்னு சொல்லுதா. மாசமா இருக்கிறதுனால தானே பிடிக்கும்
அம்மாச்சி, மாங்காய் ஊறுகாய் பிடிக்கிறதுக்கு மாசமா இருக்கணும்னால ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படி பார்த்தா எனக்கு கூட தான் மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும். அதுக்கு நான் என்ன மாசமாவா இருக்கேன்? அது என்னமா இவ எது சொன்னாலும் எனக்கு தான் கேட்கா. இப்ப அவ மாசமா இருக்காளோ இல்லையா, இவ மாசமா இருக்காளன்னு சந்தேகமா இருக்கம்மா. சரி ஐஷு, உனக்கு தான் செஞ்சு கொண்டு வந்தேன், இந்தா. அப்புறம் ஐஷு, அம்மா அப்பாவை நல்லபடியா ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டீங்கல்ல? அவங்க இங்க துபாய்க்கு போய் சேர்ந்துட்டாங்களா? ஃபோன் ஏதாவது பண்ணாங்களா? துபாய்க்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னு காலையில கால் பண்ணாங்கக்கா. சரி ஐஷு, மாமாக்கு கூப்பிட்டுருப்பாங்க. மாமா நேரத்துலயே தோட்டத்துக்கு போயிட்டாருல, அதனால எனக்கு தெரியல. சரிக்கா, இல்ல காலையில தான் கூப்பிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டோன்னு. சரிம்மா. ரியா குட்டி, என்ன பாட்டி தாத்தா ஊருக்கு போயிட்டாங்களா? அம்மா, தாத்தாவும் பாட்டியும் ஏரோப்ளேன்ல போயிட்டாங்க. ஏரோப்ளேன்ல போயிட்டாங்களா? சரி, சீக்கிரமே வந்துருவாங்க. வரும்போது ரியா பாப்பாக்கு சாக்லேட், கைக்குல பல்லு, அப்புறம் டெச்சு எல்லாமே கொண்டாடுவாங்க தெரியுமா? இவ்வளவு கொண்டு வரேன்னு சொன்னாங்களா? சரி சரி, அப்ப ரியா குட்டிக்கு ஜாலி தான். ரியா குட்டிக்கு இதெல்லாம் கொண்டு வந்தா ஆதிக்கும் நிலாக்கும் கொடுப்பியா? எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆதி அண்ணா, நிலாக்கா, தீடன் அண்ணா எல்லாருக்குமே கொடுப்பேன். அட, ரியா குட்டி குட் கேர்ள் அப்போ. ஆமா, ரியா பாப்பா குட் கேர்ள். ஏதோ ஆதி, நிலா, தீரன் எல்லாம் இருக்கிறதுனால பரவாயில்ல, ரியா குட்டிக்கு விளையாடுறதுக்கு ஆச்சு. இல்லன்னு சொன்னா தாத்தா பாட்டி போனதும் விளையாடுறதுக்கு யாரும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு அழுதுருப்பா போல. ஐயோ ஆமாக்கா, அங்க ஊர்லயும் அப்படிதான். ஷமீரோட அப்பா அம்மா எப்பவுமே விளையாடிட்டே இருப்பாங்கல்ல, இங்க வந்ததும் தாத்தா பாட்டின்னு கேட்டு அழுதுட்டே இருந்தா. அப்புறம் இங்கேயும் அம்மா அப்பா விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தாங்கல்ல, அப்பவும் தாத்தா பாட்டி எங்கன்னு கேட்டு அழுதுருப்பா. இப்போ தீரன் ஆதி நிலாலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அழாம இருக்கா. அதான் ஐஷு, ஒரு வீட்ல 2 குழந்தை இருந்தா பிரச்சனை இல்ல, அவங்க 2 பேரும் எப்பவுமே விளையாடிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு குழந்தை இருக்கும்போது தான் வேற யாராவது விளையாட்டு காமிச்சிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் திரும்பவும் தனியாயிருவாங்கல்ல, அதனால அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். ஆமா ஐஷு, இப்போ ஆதிக்கு நிலா இருக்கா, நிலாக்கு ஆதி இருக்கான். தீரனுக்கு கூட இப்போ இன்னொரு குட்டி பாப்பா வந்துடும், அதனால அவனுக்கும் பிரச்சனை இல்ல. ரியாவுக்கும் 3 வயசு ஆகுது. ஐயோக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இவ ஒருத்திய வச்சுக்கிட்டே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல இன்னொன்னு வேறையா? இப்பத்திக்கெல்லாம் அந்த ஐடியாவே இல்லக்கா. ஐயோ, இவ என்னமா இப்படி சொல்றா? அப்பனா இவ மாசமா இல்லையா? ஐயோ, இப்ப இவ வேற மறைப்பாளேம்மா. அம்மாச்சி, ஐயோ இடி மருமவளே, அப்படி பார்க்காதடி. அவ மாசமா தப்பி இருந்தா, அப்புறம் எங்கயோ தப்பு நடந்திருக்கு. ஐயோ, உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நானும் ஐஷு மாசமா இருக்கான்னு நினைச்சிட்டு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். மாங்காய் ஊறுகாய் செஞ்சுட்டு வந்த வரைக்கும் பரவாயில்ல. ஒருவேளை இந்த விஷயத்த மாமா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன், அவ்வளவுதான், என் மானமே போயிருந்திருக்கும். இதுக்கப்புறம் எதையாவது முழுசா தெரியாம யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்னம்மா இது சிம்ரனுக்கு வந்த சோதனை? அவ மாசமா இருக்கிற மாதிரி தானமா இன்னைக்கு வாங்கி எடுத்துட்டு கிடந்தா. இதுக்கு தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெகிந்து பலமொழி சொல்லிருக்காவளோ என்னவோ. ஐயோ, நான் வேற ஐட்டு 2 மாசமா இருக்கு, இன்னொரு பேரப்புள்ள வரும்னு என் அத்தான் கிட்ட வேற சொல்லிட்டேனம்மா. அவர் வேற மேல இருந்து இன்னொரு பேரப்புள்ள வரப்போதுட்டு சந்தோஷமா இருந்திருப்பாரு. இப்ப பொக்குன்னு போயிருவாரே. என்னடா காலங்காத்தால காலேஜ் வாசல்ல வந்து நிக்கிற? அவதான் நேத்தே உன்னை காரி திருப்பி பிளாக் பண்ணிட்டாளேடா. இப்ப நேர்ல வந்தா மட்டும் என்ன உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்க போறா? டேய், பேசுடா பேசு, எல்லாம் ஒன்னால வர்றது. அன்புவ நல்லவனாக்குறேன்னு சொல்லி கடைசியில ஒரேடியா கெட்டவனாக்கி பிளாக் பண்ண வச்சுட்டல. டேய், நீ பேச தெரியாம பேசி மாட்டிக்கிட்டதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வாயை மூடிட்டு இருந்தா போதும். இல்லடா, நான் உன் மனசாச்சு இல்ல, உனக்கு ஏதாவது அப்பப்ப ஐடியா கொடுத்ததுனடா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல. நீ ஐடியா கொடுத்து அன்புவை கெட்டவனாக்கினது பத்தாது, திரும்பவும் ஐடியாவை கேட்டேன்னு வச்சுக்க, செல்வாவையும் கெட்டவனாக்கி கடைசியில சோழியை முடிச்சு விட்டுருவேன். டே, அவ வர, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. டேய், என்னடா தம்பி, அன்னைக்கு காபி சாப்பிட ஃப்ரெண்ட பார்க்க வந்த, இன்னைக்கு காலேஜ் வாசல்ல யாரை பார்க்க வந்த? இன்னைக்கும் உன் ஃப்ரெண்ட தான் பார்க்க வந்தேன். அது என்னடா எப்ப பார்த்தாலும் நாங்க போற இடத்துக்கே நீ ஃப்ரெண்ட பார்க்க வர? ஒண்ணும் சரியில்லையே. ஒரு பொண்ணு பார்க்க லட்சணமா அழகா இருந்திர கூடாது, இப்படிதான் எதையாவது காரணத்தை சொல்லிட்டு பின்னாலேயே சுத்த வேண்டியது. என்னங்க சொல்றீங்க? நானும் ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது.
எடி ரேஷன் மிண்டாதிருக்கடி. ஐயோ சாரி சேட்டா, அவ உங்க ஃப்ரெண்ட் அன்பு மேல உள்ள கோவத்துல தான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறா. நீங்க நல்லவர்னு எனக்கு தெரியும். 2-3 வருஷம் நம்ம மீட் பண்ணிட்டும் கூட நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட தப்பா பேசல. ஆனா உங்க ஃப்ரெண்ட் அப்படி இல்ல, சரிக்கும் வெறும் ஃப்ராடு. போன்லனா ஒரு பொண்ணுகிட்ட என்ன வேணா பேசுவானாம, எந்த போன்ல காணாம பட்டலன்னு வெச்சு என்ன வேணா சொல்லுவானா? என்ன உன்னோட ஆளு நல்லா சொல்றான், அவனுக்கு அത്ര தைரியம் உண்டீங்களே, நேர்ல வந்து சொல்லுங்க பாப்போம். அன்பு, இது உன் மான பிரச்சனை. தைரியம் தான் நேர்ல வந்து சொல்றா. நேர்ல வந்து சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா? இப்பவே நான் தான் அன்புன்னு சொல்லி இவகிட்ட ப்ரப்போஸ் பண்றேன். டே இருடா, ஏற்கனவே இப்படி அவசரப்பட்டு தான் அன்புவை கெட்டவன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டா. இப்பத்திக்கு இவகிட்ட பேசுறதுக்கு இருக்க ஒரே வழி செல்வா மட்டும்தான். நான் தான் அன்புன்னு சொல்லி அதையும் கெடுத்துறாத. என்னடா தம்பி, என்னமோ வாயில கம்மு போட்டு ஒட்டன மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. போன்ல தைரியமா என்ன வேணா பேசலாம், ஆனா நேர்ல பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்காடா? போன்ல என்னமோ என் ஃப்ரெண்ட லவ் பண்றேன்னு எல்லாம் சொல்றான். அவனுக்கு தைரியம் இருந்தா நேர்ல வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லுடா பாப்போம். ஏ முட்டகோஸ் முஞ்சி, நேரம் பார்த்து கோத்து விடுறியா? இரு, உனக்கு இருக்கு. அதே போன்ல காணாம பட்டலன்னு வெச்சு அவன் என்ன வேணா பேசுவானா? அவனுக்கு அത്ര தைரியம் இருந்தா அவனை நேர்ல வந்து பேச சொல்லுங்க பாப்போம். இப்போ என்னடா பண்ணுவ? போன்ல அன்பு, நேர்ல செல்வாவா? அன்பு செல்வான்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ஃப்ராட்தனம் பண்ண. இப்போ அன்புவா எப்படி நேர்ல வர நானும் பாக்குறேன்டா. எந்த சேட்டா, நான் பழனது சரியில்லை. போன்ல என்ன வேணா பேசலாம், ஆனா நேர்ல ஒரு பொண்ணு பார்த்து அவனுக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? அப்படி அவனுக்கு நேர்ல பார்த்து பேச தைரியம் இருந்தா அவனை வர சொல்லுங்க. எடி ரேஷு வா புகா. அசிங்கப்பட்டான் அன்பு செல்வன். என்னடா இவ போன்ல அன்புவை தான் பிளாக் பண்ணிட்டா, நேர்ல செல்வாவா வந்து ஸ்கோர் பண்ணிடலான்னு பார்த்த. கடைசியில அன்புவை தைரியம் இருந்தா நேர்ல வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறா. இப்ப அன்புக்கு தைரியம் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் தான் அன்புன்னு சொல்லி செல்வாவையும் கெட்டவனாக்க போறியா? இல்ல செல்வாவை நல்லவன்னு மெயின்டைன் பண்றதுக்காக அன்புக்கு தைரியம் இல்லைன்னு ஒத்துக்க போறியா? டேய், அவளை பொறுத்த வரைக்கும் தான்டா அன்பு கெட்டவன், செல்வா நல்லவன். ஆனா பேசிக்கலாவே இந்த அன்பு செல்வன் கெட்டவன்டா. டேய், அப்ப நாளைக்கு அன்புவா வந்து அவளை மீட் பண்ண போறியா? எப்படிடா? அத நாளைக்கு பாருடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.